நீங்கள் டயல் செய்த எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அண்ணே அண்ணே என்னாச்சு? எல்லாம் அந்த ரஞ்சித் தாமா. ஏன் அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? அதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கானே. இப்ப அவன் என்ன பண்ணா? கஸ்டமரை டிராப் பண்றக்க போயிருந்தேமா, அங்கேயும் வந்து அவங்க முன்னாடி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். வந்த கோவத்துக்கு அடிச்சிருப்பேன். பப்ளிக் ஆச்சுன்னு வந்துட்டேன். சரி விடுனே, பாத்துக்கலாம். இல்லம்மா, நம்ம அந்த முருகனை எவ்வளவு கும்புறோம், ஆனா கொஞ்சமாச்சு நம்மள சந்தோஷமா இருக்க வரானா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை. சந்தோஷத்தை பார்த்து ஓடினாலும் நமக்கு சங்கடத்தை தானே தராரு. அண்ணே நீ கோவத்துல பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு. கோவத்துல பேசினாலும் கரெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாமே போகுது பாரு. அண்ணே எப்போ நீ தானே கதை சொல்லுவ, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லவா? ஒரு நாள் முருகர் அவங்க அப்பா கிட்ட போய் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாரு. அப்ப சிவன் அவரை கூப்பிட்டு தோட்டத்துக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா அவ்வளோ பட்டாம்பூச்சி இருந்துச்சு. சிவன் முருகர் கிட்ட போய் அதுல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி புடிச்சிட்டு வான்னு சொன்னாரு. முருகர் உடனே ஓடி போய் பட்டாம்பூச்சி பிடிக்க போனாரு. பார்த்தா அவரால ஒண்ணுமே பிடிக்க முடியல. சிவன் கிட்ட போய் என்னால முடியலன்னு சொன்னாரு. அப்ப சிவன் சரி விடு, என் கூட வான்னு கூட்டிட்டு போய் அந்த தோட்டத்திலேயே அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அப்ப முருகர் அந்த தோட்டத்தோட அழக பார்த்து அமைதியா நின்னாரு. அப்போ அவரை சுத்தி அவ்வளவு பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அதுல 2 பட்டாம்பூச்சி அவர் கையில போய் நின்னுச்சு. இந்த மாதிரி தானே வாழ்க்கையும். சந்தோஷத்தை தேடி ஓடினா அது நம்மளை விட்டு விலகிதான் போகும். வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்து பாரு, சந்தோஷம் தானா வந்து சேரும். சரியா? வர வர நல்லா பேச கத்துக்கிட்டமா.